Hi friends, welcome back to my channel. என்னடா இந்த பொண்ணு 1 மந்தா வீடியோவே போடலையே, சேனல் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருச்சே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல, ஒரு 1 மந்தா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 ஓட ஹைலைட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First one is commencement of business. இதுல என்ன சொல்றாங்கன்னா subscribers to MOA should have subscribed to the shares of a company within 180 days from the date of incorporation அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆகி 180 டேஸ்க்குள்ளார சப்ஸ்கிரைபர்ஸ் டு MOA வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அந்த ஷேர்ஸ்க்கு. ஸோ இது நான் சொல்றதுலயே தெரியுது. ஸோ கம்பெனிஸ் ஹேவிங் ஷேர் கேபிட்டலுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு. சரி, நான் வந்துட்டு இந்த 180 டேஸ் தாண்டி ஃபைல் பண்றேன், ஒரு எக்ஸீட் ஆயிடுச்சு, நாங்க வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 50,000 rupees கம்பெனி சைட் பெனால்டி அண்ட் 1,000 rupees ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்க்கு பெனால்டி அப் டு 1 lakh rupees சொல்றாங்க. Next one is physical verification of registered office address. ஸோ இந்த செக்ஷன் எதுக்கு இன்சர்ட் பண்ணாங்கன்னா, இப்போ எல்லாரும் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ்னு ஒன்று கொடுத்துட்றாங்க, ஆனால் நிஜமாலுமே அப்படி ஒரு இடம் இருக்கா, இவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஆர்ஓசிக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஓசி நேரில் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் ஆஃபீஸ் இருக்குன்னா ஓகே, ஆஃபீஸும் இல்லை ஆனால் இவங்க 180 டேஸ்க்குள்ளார சப்ஸ்கிரைபும் பண்ணலை இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டாங்க அப்படின்னா, இந்தாக்கண்ணா நீ வந்துட்டு எதுக்கு கம்பெனி நடத்துகிற, யூ கேன் ப்ரொசீட் டு ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரீசன் ஃபார் ஸ்ட்ரைக் ஆஃப்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ஷிஃப்டிங் ஆஃப் பவர்ஸ் ஃப்ரம் NCLT டு சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ ஒரு கம்பெனிக்கு ஃபாரின் சப்சிடரி ஆர் ஃபாரின் அசோசியேட் கம்பெனி ஆர் ஹோல்டிங் கம்பெனி இருக்கு அப்படின்னா அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்ளிகேஷன் NCLTக்கு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, இதுக்கு மேலே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார்ம் RD1 அதில் தான் அவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் பப்ளிக் கம்பெனி இன்டு அ ப்ரைவேட் கம்பெனி. இது நமக்கு புதுசு, ஏன்னா நமக்கு MGT 14 ஃபைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் INC 27 பண்ணிவிட்டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் MOA AOA பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் இதுக்கு மேலே ஒரு பப்ளிக் கம்பெனியை ப்ரைவேட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு RDக்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த ஆர்டரை வி ஹாவ் டு ஃபைல் வித் ROC அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சார்ஜஸ். சார்ஜஸில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு சார்ஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணி 30 டேஸ்க்குள்ளார நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது நார்மல் ஃபீஸோட. சரி, நான் 30 டேஸ் எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் அடிஷ்னல் 30 டேஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீஸோடு உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ 30 + 30 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் க்ரியேஷனுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் 60 டேஸ்க்குள்ளேயும் என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 60 டேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ 60 + 60 120 டேஸ். ஸோ 120 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் க்ரியேஷன் வரைக்குமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அகெயின் ஐ ரிப்பீட், ஸோ 30 டேஸ்க்குள்ளார நார்மல் ஃபீல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளார அடிஷ்னல் ஃபீஸோடு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அண்ட் நெக்ஸ்ட் 60 டேஸ்க்குள்ளார நீங்கள் ஆட் வெலோரம் ஃபீ சேர்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜ்க்கு போகலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 30 டேஸ்க்குள்ளார சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜை ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இன்கேஸ் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணுன்னா தே ஆர் கிவிங் யூ 300 டேஸ் டைம், தட் இஸ் ப்ளஸ் 270 டேஸ்க்குள்ளார நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு அஃப்கோர்ஸ் அடிஷ்னல் ஃபீஸும் உண்டு அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக CHG 1 நீங்கள் வந்துட்டு நீங்கள் லெட் இட் பி கிரியேஷன் ஆஃப் மாடிஃபிகேஷன் நீங்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டோன் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா. பட் ஆனால் அந்த கண்டோனேஷனை இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூ கேன் நோ மோர் கண்டோன் த டிலே ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ சார்ஜ் அப்படிங்கிறாங்க. அண்ட் செகண்ட் திங், இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜுக்கு நீங்கள் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, நான் 300 டேஸையும் எக்ஸீட் பண்ணிட்டேன், கேன் ஐ ஸ்டில் ரெஜிஸ்டர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜ்னு கேட்டிங்கன்னா எஸ் யூ கேன் வெரி வெல் டூ தட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் CHG 8 போடலாம். ஸோ இதுக்கு மட்டும்தானா CHG 8, வேறு எதுக்கும் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் பண்ண ஃபார்மில் இஃப் யூ ஹேவ் எனி ரெக்டிஃபிகேஷன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒமிட் பண்ணிட்டீங்க,
நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லக்கூடாது, இது ஆக்டில் இருக்க 2 விஷயம். ஒன் இஸ் ஒமிஷன் ஆர் மிஸ்ஸ்டேட்மெண்ட். இந்த 2 விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த கண்டினியூஷன் ஆஃப் டிலேக்கு நீங்கள் போகலாம். CHG 8ல் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு நீங்கள் அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிஷியல் ஓனர் இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் இன்டைரக்டாக 10% ஷேர்ஸோ இல்லை டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ரெண்டும் சேர்த்து 10% மேலே அவர் ஷேர்ஸ் ஆர் voting ரைட்ஸ் ஆர் டிவிடெண்ட் ரைட்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீதாஸ் ஹோல்டிங் ஷேர்ஸ் இன் XYZ லிமிடெட், அது ஒரு 10% ஷேர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு SBOவான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா டைரக்ட் ஹோல்டிங் இருந்தால் SBO வராது. இதுவே சங்கீதாஸ் ஹோல்டிங் 10% ஷேர்ஸ், சங்கீதா HUF, நானே ஒரு HUF ரன் பண்ணி அதுக்கும் ஒரு 10% ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அந்த கம்பெனிலனா, ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சேர்த்து 20% வருது இல்லையா. ஸோ டைரெக்டாகவும் நான் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருக்கேன், இன்டைரக்டாகவும் வச்சுருக்கேன். ஸோ திஸ் வில் அட்ராக்ட் SBO, ஏன்னா 10% மேலே எக்ஸீட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ என்னென்ன கம்ப்ளைன்சஸ் SBO கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20% எனக்கு எப்போ லிமிட் வருதோ அந்த லிமிட் வந்த டேலேருந்து 30 டேஸ்க்குள்ளார ஐ ஹாவ் டு கிவ் அ டிக்ளரேஷன் டு த கம்பெனி. என்ன டிக்ளரேஷன் கொடுக்கணும்னா, பென் 1ல் ஐம் ஹோல்டிங் ஸோ அண்ட் ஸோ ஷேர்ஸ், என்னோட பேன் நம்பர், என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ கம்பெனி என்ன இன்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட இருந்து வாங்கின பென் 1 ஃபார்மை அவங்க 30 டேஸ்க்குள்ளார ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசீட் ஆஃப் பென் 1 30 டேஸ்க்குள்ளார அவங்க வந்துட்டு பென் 2ல் இதை ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பென் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர். ஸோ இதை வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாட்டுட்டரி ரெஜிஸ்டரில் அவங்க மெயின்டைன் பண்ணணும். பென் 4 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சே இப்போ ஒரு கம்பெனி ஒரு HUF இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் இன்டைரக்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது இப்போ கம்பெனி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஒரு 15 டேஸ் டைம் கொடுத்து இவங்க இந்த மாதிரி டிக்ளரேஷன் கொடுங்க, நீங்கள் இன்டைரக்டாக இந்த மாதிரி 10% ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு கொடுப்பாங்க. இந்த 15 டேஸ்க்குள்ளே அவங்க கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ அந்த ஷேர்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கம்பெனியில், NCLTக்கு என்ன பவர் இருக்குங்கிறாங்க, அந்த ஷேர்ஸ்க்கு உண்டான ரைட்ஸ், லெட் இட் பி ரைட் டு டிவிடெண்ட் ஆர் voting ரைட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், என்னென்ன ரைட்ஸ் அதில் அட்டாச் ஆகிருக்கோ அது எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரைட் NCLTக்கு இருக்குது, அவங்க இந்த டிக்ளரேஷன் கொடுக்கல அப்படின்னான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த SBO யார் யாருக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹோல்டிங் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி அண்ட் IEPF, இவங்க 3 பேருக்குமே அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீமெட்டீரியலைசேஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லிட்டாங்க, ஆல் த லிஸ்டட் கம்பெனிஸ் அண்ட் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிஸ் இவங்க 2 பேருமே ஷேர்ஸை வந்துட்டு இதுக்கு மேலே டிமேட்டில் தான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது யார் யாருக்கு அப்ளிகபிள் இல்லை, எக்ஸெப்ஷன்ஸ் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனிக்கு, தென் கவர்மெண்ட் கம்பெனிக்கு, தென் நிதி கம்பெனிஸ்க்கு. ஸோ நிதி கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் ஹோலி ஓன் சப்சிடரி இவங்க 3 பேர்த்து தவிர எல்லா பப்ளிக் கம்பெனிஸுமே வந்துட்டு ஷுட் டிமேட் தியர் ஷேர்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆகியே 2 இயர்ஸ் தான் ஆகுது, நான் எப்படி ப்ரிசீடிங் 3 இயர்ஸே எடுத்துப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் அந்த டேர்ம் இம்மீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில். இப்போ CSRக்கு நாங்கள் ஸ்பெண்டே பண்ணல, அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் எங்கள் கையில் இருக்குது, ப்ராஜெக்ட்டும் எதுவும் எங்கள் கையில் இல்லை ஆன்கோயிங்காக அப்படின்னா அவங்க அதை என்ன பண்ணும், வாட் எவர் த அமௌண்ட் இஸ், அந்த அன்ஸ்பெண்ட் அமௌண்ட்டை தே ஷுட் ட்ரான்ஸ்ஃபர் டு எனி ஃபண்ட் தட் இஸ் மென்ஷன் அண்டர் ஷெட்யூல் 7. நமக்கு தான் பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபியூ ஃபண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபண்டு கீழே அந்த அமௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாளைக்குள்ளே அப்படின்னா 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே அவங்க அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இல்லைனா அப்படி, இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் வாட் எவர் த அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் இஸ் அதை 30 days ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே அவங்க என்ன பண்ணணும், அன்ஸ்பெண்ட் CSR அக்கௌண்ட் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட்குள்ளே போட்டு வச்சுக்கணும். அண்ட் தென் இதை 3 yearsக்குள்ளே, நெக்ஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்குள்ளே அவங்க இதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை அவங்க ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அகெயின் திஸ் ப்ராசஸ். ஸோ ஷெட்யூல் 7 கீழே இருக்க அந்த எனி ஃபண்ட் அது கீழே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு வச்சுருக்கணும். 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் அவங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த அமெண்ட்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு CSR.
ஒன் இஸ் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். ஸோ இதில் என்ன நம்ம ப்ரீவியஸ் ஆக்டில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போது நம்ம இம்ப்ரிசன்மெண்ட் இல்லாமல் பெனால்ட்டி மட்டும்தான் இருக்குது, அந்த ஃபைன் அமௌண்ட் ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் வந்துட்டு 5 lakhsக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஆர்டிகிட்டையும், 5 lakhsக்கு மேலே போச்சுன்னா என்சிஎல்டிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. இதை அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன ஆக்கிட்டாங்க, 25 lakhs கீழே அந்த பெனால்ட்டி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்டிகிட்டையும், 25 lakhsக்கு மேலே போச்சுன்னா அது என்சிஎல்டிக்கிட்டையும் நம்ம ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க.